Please subscribe Sadhguru Sai Creations. இதை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 70% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஷார்ட்கட்டில் எப்படியெல்லாம் இதை டக்கு டக்குன்னு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி அதிகமாக வரும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு மெர்க்குரியோட எனர்ஜி பூஸ்ட் ஆகிக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு வீக்காக இருக்கோ, லைஃப்பில் குருவுடைய பிளஸ்ஸிங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை போகுதோ, அவங்க எல்லாருமே இதை தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ சனி கிரகத்துடைய அந்த பாதிப்பிலேருந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தப்பிக்கிறக்கும், சனி கிரகத்துடைய அந்த வலிமையை நம்ம எடுத்துக்கிறக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா வேலைப்பாடுகளுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே நவ கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அது அத்தனையுமே வந்து ஒவ்வொரு கிரகங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள், அந்த ஒளி அலைகள், இது எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகுது, அது நம்மளை எந்த அளவுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே அமையுது நமக்கு. ஸோ இது வந்து இன்டைரக்டாக எப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்து, ஆன்செஸ்டர்ஸு, அதாவது ஆன்செஸ்டர்ஸ்னால் நம்மளுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கிரக நிலைகள், அப்புறம் நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்தோட கிரக நிலைகள் எப்படி இருந்தது, இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளை வந்து வாழ வச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த கிரக நிலைகள் நமக்கு வந்து ரொம்ப குறைவான அந்த ஒளி கதிர்களை கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பத்தாமல் இருக்கும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் பத்தாமல் இருக்கும். அப்போது நம்மளுக்கு எப்படி இந்த கிரக நிலைகளுடைய சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய அல்லது நம்மளுடைய கை கட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய சில பொருள்களை பற்றி சொல்கிறேன். அதாவது ஃப்ளவர்ஸை பற்றியும் லீவ்ஸை பற்றியும் சொல்கிறேன். அந்த இலைகளை நீங்கள் அடிக்கடி உங்கள் வீடுகளில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கிரகங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளி அலைகளை வந்து உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அது எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பிளானட்ஸுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். சரிங்களா? அப்படி நம்மளுடைய 9 கிரகங்களுடைய ஒவ்வொரு தாவரங்களும் பூக்களும் இலைகளும் பற்றி சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் கிடைக்காட்டி கூட அட்லீஸ்ட் 70% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சூரிய கிரகம் வந்து நிறைய பேருக்கு வீக்காக இருக்கும். இந்த சூரிய கிரகம் வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் நிறைய வந்துட்டு லாஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நல்ல ஒரு ஆத்தரைஸ்டான லைஃப் வந்து அவங்களுக்கு அமையாது. ஸோ எஜுகேஷன்லேயும் வந்து ரொம்ப ஹையர் பொசிஷனுக்கு அவங்க போக முடியாது, ஜாப்லேயும் போக முடியாது. முயற்சி இருக்கும், ஆனால் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன ஆன்செஸ்டர்ஸோடைய கர்மா இருக்கும், இவங்களுடைய ஓன் கர்மாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சன் பிளானட் வந்து பிறக்கும்போதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும். குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா? ஸோ சாஃப்ரானுடைய அந்த ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பூவில் 3 இலைகள் தான் வரும். அந்த 3 இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தும் போது, இப்போ வந்து சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் மட்டும்தான் சாஃப்ரான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, எல்லாருமே பயன்படுத்தலாம். பட் இந்த சாஃப்ரானை யூஸ் பண்ணும்போது சன்னுடைய கிரகத்துடைய தன்மை வந்து உங்களுக்குள்ள அதிகமாகிக்கும். ஸோ சாஃப்ரானை வந்து பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து சன்ஃப்ளவர். ஸோ இந்த சன்ஃப்ளவர் அப்படிங்கிறது இதை நம்ம எந்த வழியிலையும் பயன்படுத்த முடியாது. ஆனால் என்னென்னா வீடுகளில் சன்ஃப்ளவரை வந்து நம்ம தாராளமாக வளர்க்க முடியும். ஸோ இந்த சன்ஃப்ளவருங்கிறது ரொம்ப குறுகிய கால பயிர் தானே. ஸோ இதோடைய சீட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். உங்களுடைய வீடுகளில் சன்ஃப்ளவர் செடியை வளர்க்குறது மூலமாக கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களால் சூரியனோட எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ரொம்ப பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. அதுவும் தாவரங்களுக்கு வித்தியாசமான சக்தி நிலைகள் இருக்குது. அதனால் அடுத்தது வந்து மூன்.
அதாவது சன் அப்படிங்கிறத வந்து தகப்பன் ஸ்தானத்துக்கும், மூன்கிறது தாய் ஸ்தானத்துக்கும் கொடுப்பாங்க, கணவன் மனைவி ஸ்தானத்துக்கும் கொடுப்பாங்க. இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுடைய மேல் ஃபீமேல் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கட்ஸ் எனர்ஜிக்கும் இன்னொன்று வந்துட்டு சாஃப்ட் எனர்ஜிக்கும் கூட கொடுப்பாங்க. அப்போது இந்த எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி ஃபோக்கஸ் அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு மைண்ட் செட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் கிளாரிட்டி இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், நல்ல தைரியம் இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய தன்மை சீக்கிரமாக வரும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பண்ணுறது. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸோட தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது மல்லிகைப்பூ, வாட்டர் லில்லி. இந்த வாட்டர் லில்லி அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாமரைப்பூ மாதிரியே குளங்களில் வந்து வெள்ளை கலரில் தாமரைப்பூ மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது தாமரை இல்லை, அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடெல்லாம். ஸோ வாட்டர் லில்லி அது கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ சன்னுக்கும் மூணுக்கும் வந்து இந்த மாதிரி தாவரங்களில் பூக்களை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். செவ்வாய் கிரகத்துடையதுங்க. இப்போ செவ்வாய் கிரகம் வந்து நிறைய பேருக்கு வீக்காக இருக்கும். அப்போது அவங்களுக்கு என்னென்னா மனதளவில் வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் காரியத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு வேலை செய்யறதுக்குள்ளேயே மனசு போராடி ஒரு வழி ஆகிடுவாங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னா அந்த படபடப்பு ஜாஸ்தியாகும். அதாவது நம்மளோட மெடிக்கல் டேர்மில் சொல்ல போனால் ஃபோபியா, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்துட்டு மனசு சம்மந்தப்பட்டது, மைண்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துடும். இன்னொன்று ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு சக்தி, செவ்வாயும் சூரியனும் நெருப்பு சக்தி. ஆனால் செவ்வாய் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டின்னு சொல்கிறது என்ன, நம்மளோட டேர்மில் பாக்டீரியா, இந்த மாதிரி தேவையில்லாத அணுக்கள், இது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணியே ஆகணும். அப்போ டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது, ஸ்கின் டிசீஸ் ஜாஸ்தியாக வருது. அப்போ செவ்வாய் வந்து வீக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போ செவ்வாயுடைய பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக அதிகப்படுத்துறதுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதர்வைஸ் வந்து நம்ம ஜெம்ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணணும். பட் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா துளசி இலைகளை அதிகமாக பயன்படுத்தணும். துளசி இலைகள் ப்ளஸ் வந்து ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் வந்து எப்படி பயன்படுத்தலான்னா, குளிக்கும் போது நீங்கள் வந்து பேசில் ஆயில் ப்ளஸ் வந்து ஜிஞ்சர் ஆயில், இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த குளிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் குளிக்கலாம். பட் அந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னா செவ்வாயுடைய அந்த கதிர்வீச்சு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது மெர்க்குரி பிளானெட்டு. மெர்க்குரி அப்படிங்கிறது புதன் பிளானட், புதன் கிரகம். இப்போ இந்த புதன் கிரகம் வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் நமக்கு நடக்காது. நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் எந்த நோய்களும் வராது. இன்னொன்று ரொம்ப ஐக்கியூ ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஷார்ட்கட்டில் எப்படியெல்லாம் இதை டக்கு டக்குன்னு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி அதிகமாக வரும். இந்த புதன் கிரகம் நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா, இன்கேஸ் வீக்காக இருந்தால் தெரிஞ்ச விஷயத்தை கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வீக் பர்சனாலிட்டியாக தான் இருக்க முடியும். ஸோ மெர்க்குரி புதன்கிற கிரகத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் லெமன் கிராஸை அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆல்சோ லெமனு கூட அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லெமனுடைய அந்த வாசனை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து லெமன் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று, நம்மளுடைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் ஒரு முழு லெமனை தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க என்ன செய்யணும்னா, லெமனுடைய தோலை மட்டும் கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. லெமனுடைய தோல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபுல் லெமன் வைக்கிற அந்த ஸ்மெல்லுக்கும் இந்த கட் பண்ணி தோலை மட்டும் போட்டு தண்ணிக்குள்ளே வச்சுருக்கீங்கள அந்த ஸ்மெல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் இடம் ஃபுல்லாக அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு மெர்க்குரியோட எனர்ஜி பூஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர். குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம ஆள்காட்டி விரல் இல்லாமல் நமக்கு எந்த கிரிப்புமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஒரு வலிமை வேணும், ஒரு பவர் வேணும் அப்படின்னா அதுக்கு குரு இம்பார்ட்டண்ட்டு. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு வீக்காக இருக்கோ, லைஃப்பில் குருவுடைய பிளஸ்ஸிங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை போகுதோ, அவங்க எல்லாருமே இதை தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். சேஜுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒயிட் சேஜுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒயிட் சேஜ் வந்து ஆன்லைனில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் சேஜ் வந்து போடும்போது ஜூபிட்டர் பிளானட்டோடைய
இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேடாக இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதர்வைஸ் இந்த சேஜ் வேணாம், நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய பட்டை, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்பைசஸ்ஸு. ஸோ பட்டையும் கிராம்பும் தான். இந்த ரெண்டும் வந்து நீங்கள் சுடு தண்ணிக்குள்ளே போடணும். சுடு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா தான் அந்த வாசனை நிறையா வரும். அது உங்களுடைய ஆராவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போடும்போது உங்களுக்கு ஜூபிட்டருடைய எனர்ஜி கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்தது வந்து வீனஸோடது. ஸோ வீனஸ் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் இல்லையா. சுக்கிரன்கிறது நமக்கு ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கறதுக்கு, இன்னொன்று நம்மளுடைய ஜாபில் வந்து ஒரு லக்ஸுரி லைஃப் கொடுக்குறவங்க கரெக்டாக அவங்களுடையதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸை அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம பன்னீர் ரோஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லை. ரோசஸ்லேயே வந்து எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்குது. பட் எந்த ரோஸ் யூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, பட் வந்து ரோஸ் யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து ஒயிட் லோட்டஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஒயிட் லோட்டஸோடைய ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சுக்கிரனுடைய எனர்ஜியை வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து சாட்டர்ன், நம்மளுடைய சனி கிரகம். நிறைய பேர் பயந்துக்கிறதே ஒரு விஷயம் தானே, சனி கிரகம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி பண்ணுறது இல்லையா. ஸோ சனி கிரகத்துடைய அந்த பாதிப்பிலேருந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தப்பிக்கிறக்கும், சனி கிரகத்துடைய அந்த வலிமையை நம்ம எடுத்துக்கிறக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து கிரசாந்திமம் அப்படிங்கிற பூ. கிரசாந்திமம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய செவ்வந்தி பூ தான். நம்ம ஆயுத பூஜை அந்த மாதிரி சமயங்களில் மஞ்சள் கலர் பூ நம்ம வீடுகளில் கூட வளர்த்துவோம் இல்லையா, அந்த செடி தான் அந்த பூவை தான் சொல்கிறேன். அந்த பூவுடைய ஃப்ரேக்ரன்ஸை நம்ம வீடுகளில் வைக்கும்போது அந்த சனி கிரகத்துடைய அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இது எல்லாமே வந்து இப்போ சொன்னது எல்லாமே இது பெர்மனன்ட் ரெமெடி கிடையாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த நாளுக்கு இதை பண்ணினீங்கன்னா அந்த கிரக நிலைகளுடைய தன்மையிலிருந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட் தான் இது. சரி, பல பேர் வந்து ராகு கேது கிரகங்கள்னால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோங்க, ராகு கேது வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, என்னங்க லைஃப் ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு. ராகு கேதுவும் மோசமானவங்க கிடையவே கிடையாதுங்க. ராகு மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் லக்ஸுரியும் கொடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது. கேது மாதிரி அறிவு ஞானம் கல்வி இதை கொடுக்கக்கூடிய ஆளுமே கிடையாதுங்க. ஸோ ஒரு மனுஷனாக இருந்தாலும் எந்த ஒரு ஹியூமனாக இருந்தாலும் இல்லை எர்த்லி பீயிங் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து எர்த்தோடவும் யூனிவர்ஸோடவும் கனெக்டடாகவே தான் இருக்கணும். ஆல்வேஸ் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு வந்து ராகு கேது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, சரிங்களா. ஸோ அதனால் அவங்கள வந்து என்றைக்குமே நம்ம அவாய்டும் பண்ணக்கூடாது. பட் சம்டைம்ஸ் வந்து அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து பேட் எனர்ஜிஸாக இருக்கும். நான் இல்லைனாலாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனாலும் அவங்களுடைய எனர்ஜியும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ராகு கேது ரெண்டு பேருக்கும் பொதுவானது என்ன அப்படின்னா ரோஸ் கலர் தாமரைப்பூ, சரிங்களா. செந்தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது, அதே சமயத்தில் ராகுவுக்கு உகந்தது, கேதுவுக்கு உகந்தது. இன்னொன்று வில்வமும் உகந்தது. வில்வம் போடும்போது சிவனுக்கும் உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது, அதே சமயத்தில் ராகு கேதுவுக்கும் உகந்தது அது. ஸோ தாமரையும் வில்வையிலையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் வச்சுருக்கும்போது ராகு கேதுவுடைய பாதிப்புகள் கம்மியாகும், சரிங்களா. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 9 கிரகத்துக்குமே வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் இதை பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ பயன்படுத்துங்க. ஏன்னா எந்த ஒரு தாக்கத்தையுமே வந்து பெர்மனண்ட்டாக நம்ம வந்து தவிர்க்கிறதுங்கிறது முடியாது. அதோடைய பாதிப்பிலிருந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.